தோழர் திரு நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருமான தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் 25/2/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைவாசம் மேற்கொண்டவர். தமிழகத்தின் காந்தி என எல்லோராலும் போற்றப்படும் ஐயா நல்லக்கண் அவர்கள் எளிமையிலும் நேர்மையிலும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கட்கன் அவர்களைப் போல எளிமையோடு வாழ்ந்தார் என்று மக்களால் போற்றப்படுபவர். விவசாய பெருமக்கள், தொழிலாளர் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். தமிழ்நாடு அரசால் வழங்கப்பெறும் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது பெற்ற பெருமைக்குரியவர். தமிழர் நலனிலும் தேசிய நலனிலும் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்த பெருந்தகை அவர்கள். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு சி.கு. ராமசாமி சட்டமன்ற பேரவை முன்னாள் செயலாளர்கள் மறைவு குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் செயலாளர் திரு சி.கு. ராமசாமி அவர்கள் 29/4/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் செயலாளராக 85ஆம் ஆண்டு முதல் 90ஆம் ஆண்டு வரை சிறப்புற பணியாற்றிய திரு சி.கு. ராமசாமி அவர்கள் 1வது சட்டமன்றம் முதல் 9வது சட்டமன்றம் வரை பணியாற்றிய சிறப்புக்குரியவர். அவரது சேவையை பாராட்டி இப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அது நினைவு கூறத்தக்கது. சட்டமன்ற பேரவை, மேலவை ஆகிய இரு அவைகளிலும் 35 ஆண்டுகள் திறம்பட பணியாற்றியவர். சட்டமன்ற விதிகளையும் சட்டமன்ற பாராளுமன்ற மரபுகளையும் நன்கு அறிந்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது.